ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்நாக்ஸுக்கு வெஜ்ஜு மோமோஸ் பண்ண போகிறேன். மோமோஸ் பண்ணுறதுக்காக நான் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். மைதா மாவு இருந்தால் மைதா மாவும் எடுத்துக்கலாம். மாவில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்துட்டேன். கடைசி 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மேலோட்டமாக தடவி விட்டுடலாம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். இனி மோமோஸுக்கு ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 4-5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருந்தேன். அதை போட்டு வதக்கி விட்டுட்டேன். பூண்டை லேசாக வதக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே கட் பண்ண முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட்டு போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். காரத்துக்கு வத்தல் மிளகாயும் போடலை, பச்சை மிளகாயும் போடலை. அதனால் பெப்பர் பொடி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக 1 ஸ்பூன் சோயா சாஸ் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிட்டு இனி பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து பூரிக்கு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டோம் இல்லை, அது மாதிரி உருட்டி நல்லா பரத்தி எடுத்துடலாம். இப்போ நல்லா பரத்தி விட்ட பிறகு நடுப்பகுதியில் 1/2 ஸ்பூன் அளவு அந்த வெஜிடபிள் மசாலாவை வச்சிடலாம். மசாலா வச்ச பிறகு ஒரு பக்கத்துலேருந்தே நம்ம சாரிக்கு ஃப்ளீட் எடுக்கிறது மாதிரி இப்படி மடக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிட்டு திரும்ப ஒன்று கூட பண்ணேன். இது பண்ணுறதுக்கு ஈஸி தான். இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இனி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அது சூடாயிட்டு அந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம செய்த மோமோஸ் எல்லாம் அதில் வச்சிடலாம். இனி மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் வேக விட போகிறேன். மோமோஸ் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கு ஒரு சட்னி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 தக்காளி, 4-5 வத்தல் மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணியை விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். கூடவே 3 பல் பூண்டும் போட்டிருக்கேன். இப்போ இது வெந்துட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுக்கணும். ஆறட்டும். இங்கே மோமோஸ் வெந்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆற விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இங்கே தக்காளி எல்லாம் நல்லா சூடாறிட்டு ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும்போது தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் கூட சேர்த்துருக்கேன். அரைச்ச பிறகு தேவைப்பட்ட ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு இதை வதக்கி எடுக்கலாம். நான் இதை வதக்கல, இப்படியே தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கடையில் வாங்காமல் வீட்டிலேயே கோதுமை மாவுலேயே பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.